நீங்கள் உயிரா மானமா இந்த ரெண்டு விஷயம் தான் மனிதன் உயிர் வாழ்றான். உயிர் முக்கியமா மானம் முக்கியமானா? மானத்தை பெருசா நினைக்கிறவன் உயிரை பெருசா நினைக்க மாட்டான். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட அரசியல் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவார். அப்போ அவருடைய கம்பீரம் குலைஞ்சு போயிருக்கு. இந்த பழைய கம்பீரம் இல்லை. அப்போ என்ன உடம்பு சரியில்லையா இல்லை என்னன்னு கேட்டேன். இல்லை எப்பவும் போல தான் இருக்கேன், நமக்கு என்ன உடம்பு. அப்போ இவர் அதிகமான மன உளைச்சலில் இருந்தார். அடையாருக்கு போயிருக்காரு, போய் நடந்து போயிருக்காரு, திருப்பி நடந்து வந்திருக்காரு. வந்தவர் காரில் ஏற போனவர் நீங்கள் அந்த தடுப்பு சுவர் மேலே ஏறுறாரு. பதறி போகிறான் டிரைவர். கண்ணு வைக்கும் நேரத்தில் கூச்சு. இந்த டிரைவர் சொல்கிறாரு, திட்டம் போட்டால் அவர் தற்கொலை வைக்க முடிவு பண்ண. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிறவி கோழைகளாக தான் இருக்கும். இங்கே அநியாய அக்கிரமம் நடந்தாலும் யாரும் தட்டியே கேட்கணும். ஆனால் ராஜனை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமாவை இத்தனை ஆண்டு காலம் ஒரு பெரிய கவச வாகனமாக இருக்கு. சினிமா உலக வரலாற்றில் திருட்டு விசிடி கம்பெனியை அடித்து நொறுக்குனாலும் கே ராஜன். பயில்வானுக்கு அவருக்கும் அடிக்கடி சண்டை. பெண்களை பற்றி ஆபாசமாக பேசாதையா, பாவை. அதுக்கு அதில் பார்த்தா ஒவ்வொன்றும் படுற பாடு ரொம்ப கஷ்டப்படுறாங்கய்யா. சண்டை பிடிப்பதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு அவரே சொல்லுவாங்க. பார்ப்பனர்களை மட்டுமே சினிமாவாக வச்சிருக்கு. பிஆர்ஓ பூரா பார்ப்பனராக தான் இருப்பாங்க. இதை உடைத்து வடசென்ன ஆட்கள் கோடம்பாக்கத்துக்கு வருவதற்கு பாலம் போட்டு கொடுத்தவரே கே ராஜன். பலமுறை சொல்லியிருக்காங்க. வணக்கங்க. வணக்கம். பிரபல ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள் அடையார் ஆற்றில் குதித்து உயிரிழந்திருக்கிறாரு. நம்ம அவர் என்ன அந்த தற்கொலைங்கிறத நம்ம சொல்ல முடியாது, அதனால் உயிரிழந்திருக்கிறாருன்னே சொல்கிறேன். உயிரிழந்திருக்கிறாரு. முதல்ல ஒரு எல்லா விஷயங்களும் துணிச்சலாக பேசக்கூடியவர். சினிமா துறையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சினிமா தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள், இப்படி பல விஷயங்களை போல்டாக பேசக்கூடியவர். உங்களுக்கு பழக்கமானவராக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். அவருடைய இறப்பு 5 நாளைக்கு முன்னாடி பேசினார். அவருடைய இறப்பு, அவர் யார், அவருடைய தனித்தன்மை என்ன, அவர் இறப்பை பற்றி உங்களுடைய நினைவு? அதாவது எனக்கு அவரை ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, மேயர் தேர்தலில் எலெக்ஷன் நிற்கிறார். இப்போ சைதார்னு தோற்று அந்த தேர்தல் 2011 ஜெயலலிதா இருந்த காலத்தில். அப்போ நான் சொல்கிறேன், அண்ணா இதெல்லாம் சாத்தியமாங்கிறேன். நின்னாத்தான் அவங்கள பயம் வரும். எதிர்த்து கேட்கவே ஆள் இல்லையா? திமுக அதிமுகவை எதிர்த்து கேட்குறக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்களா? இப்படி சைதை அந்த தேர்தலில் நேர் எதிராக சைதை வெற்றி பெறுவதற்கு அது ஒரு காரணம். திமுக இவர் மீது ஒரு வெறுப்பு வருவதற்கு அது ஒரு காரணம். என்ன காரணம்னா, சினிமா துறையில் இவர்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது. திமுக டாமினேஷன் அதை ஒழிக்கணும்னா இவர்கள் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் எதிர்ப்பை பதிவு செய்வதற்காகத்தான் தேர்தல் நின்றார். ஆமாம். இப்போ இவர் இயற்கையாகவே இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா, ஐஸ்வரி கணேசி ஒரு நெருங்கிய நண்பர்கள், உறவினரும் கூட தானே. ஆமாம் ஆமாம். அப்போது இந்த நட்புக்காக அதாவது ஐஸ்வரி கணேஷ் இவங்க அப்பா, அவர் ஐஸ்வரி வேலன், இவர் ஐஸ்வரி கணேஷ். அப்போது இந்த நட்புக்காக அவர் என்ன சொல்கிறாரு, நான் எல்லா படமும் நாமளே தயாரிப்போம், நீங்கள் என்னோட தங்குங்க, எந்த நிறுவனத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவோம், திரைப்பட உலகத்தையே நம்ம கட்டுக்குள் கொண்டு வருவோன்னு ஐஸ்வரி கணேஷ் பெரிய கல்வி தந்தையாக மாறி பல கோடிகள் வந்த பிறகு சொல்கிறாரு, இல்லைப்பா எனக்கு அது சரி வராது, எனக்கு தெரிஞ்ச வழியை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இப்படி வந்துட்டார். வந்த பிறகு தான் நிறைய எனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு, ஐஸ்வரி கணேஷ் கூப்பிடுவாரான்னு பாதி பேர் காத்திருக்கான். அவ்வளோ கோடி பணம் வச்சுருக்கிறாரு, எனக்கு சுயமரியாதை முக்கியம்ப்பா இப்படி சொல்லக்கூடிய நபர். ரஜினி, கமல், அஜித், விஜய் அத்தனை பேருக்கு எதிராக நீங்கள் எல்லாம் 200 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறீங்க, ப்ரொடியூசர் நாசமாக போகிறான், அழிஞ்சு போகிறானப்பா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்படி நேராக எங்கே நெஞ்சுக்கு நேராக கேட்கக்கூடிய ஒரே தயாரிப்பாளர் கே ராஜன் தான். இந்த சிஸ்டம் இனிமேல் சரி வராது. நீங்கள் படம் எடுக்கிறவங்ககிட்ட பார்ட்னர் ஆகிங்க, லாபம் வந்தால் வாங்க, நட்டமானால் விட்டுருங்க.
இப்படி தைரியமாக சொல்லக்கூடிய நபர். அதே போல் இந்த 24 சங்கங்கள் இருக்குல்ல, 24 சங்கங்களும் அந்த சங்க தலைவர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு அஞ்சுவான். உதாரணத்துக்கு இப்போ செல்வமணி இருக்கார், இவர் பெப்சி செல்வமணி தான் 24 சங்கத்துக்கு அவர் தான் தலைவர். கலைஞர் 100ன்னு ஒரு ஷூட் எடுத்தாங்க, எல்லா திரைப்படத்துறையவே நிறுத்தி திமுக அழிஞ்சு போனதுக்கு அதெல்லாம் காரணம். ஏறக்குறைய ஒரு 10 நாள் அந்த கேம்பாகோடா மைதானத்தில் வச்சு அவ்வளோ பேரையும் வர வச்சு சாப்பாடு தான். 15 நாள் எவனுக்கு சம்பளமே இல்லை. 15 நாள் கழிச்சு தரேன்னு சொன்னாங்க, யாரும் கொடுக்கல, இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இந்த புகார் அவர்கிட்ட போகுது, யார்கிட்ட, நீங்கள் எப்படியோ வாங்கி கலைஞர் டிவியில் சொல்லி வாங்கி கொடுங்கன்னு. நான் கலைஞர் டிவியில் கேட்க முடியாதுன்ட்டார். யார்? ஆர்கே செல்வமணி கேட்க முடியாதுன்ட்டார். ஏன்? கலைஞர் டிவி எதிர்த்து நான் கேட்க முடியுமா? பல கோடி ரூபாய் சம்பளம் வரும் அந்த கலைஞர்களுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபா 3000 ரூபா சம்பளம்னா 15 நாளைக்கு 40,000 50,000 ரூபாய் சம்பளம். யாருக்குமே இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல. அப்போது நீங்கள் கே ராஜன் தான் உடனடியாக நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணுவோன்னு பேசினார். உடனே இந்த தகவல் உதயநிதிக்கோ ஸ்டாலினுக்கோ போய் செல்வமணியை கூப்பிட்டு அதை ஆஃப் பண்ணாங்க. ராஜன் ஒரு ஆள் இல்லைன்னா அந்த செய்தியே வெளியே வந்திருக்காது. ராஜனை பொறுத்த வரைக்கும் அந்த சின்ன சின்ன படம் தயாரிப்பு பண்ணுறதுக்கு 50 லட்ச ரூபாயோடு வருவான். வந்து பூஜை போடுறதுக்கு அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்பான். ஊருக்கு போயிடும் முதல்ல அந்த காசு எடுத்துட்டு. 50 லட்சம்லாம் காணாமல் போயிடும். 50 கோடியோடு பல தயாரிப்பாளருக்கு இருக்கான். நீ 50 லட்சத்தை வச்சு எப்படி படம் எடுக்க போகிற? ஏதாவது தோட்டம் காடு வீடு நிலம் வச்சுட்டு வந்திருப்பேன், கிளம்பி போயா. இப்படி சினிமா ஆர்வத்தில் 50 லட்சம் 1 கோடி எடுத்துகிட்டு வரக்கூடிய பல பேரை குடும்பத்தை காப்பாற்றியவர் ராஜ். இதெல்லாம் வெளியில் தெரியாது. பெரிய படங்கள் பட்ஜெட்டில் தான் பண்ண முடியும், சினிமாவை அழிச்சிட்டானுங்கன்னு சொல்லுவார். சினிமாவை அழிச்சிட்டானு. நானும் அவரும் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு அந்த புது படம் ப்ரொமோஷன் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு என்ன 2-3 படத்துக்கு கூப்பிட்டார். கூப்பிட்டு அவன் பாவம் பஞ்ச பராரியாக இருப்பான், எல்லாம் உப்பா கம்பெனி சினிமா எடுப்பானுங்க, அதெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுறது. அவருக்கு ஒரு தொகை எனக்கு ஒரு தொகை. அப்போ நான் சொன்னேன், ஐயா உண்மைக்கு மாறான பேசுன்னா அரசியல் நான் விமர்சகர், அப்போ இவன் பூராமே ஏதோ காசை வாங்கிட்டு பேசுகிறான்னு என்னை சொல்லிடுவாங்க, அதனால் எனக்கு இது உடன்பாடு நான் மன்னிச்சிருக்கேன்னு அது நான் விலகிட்டேன். அவருக்கு அது தொழில், சின்ன சின்ன தயாரிப்பாளர், நல்ல படம் வல்ல படம், சண்டை நல்லா இருக்குது, டைரக்டர் நல்லா இருக்குது, எல்லாம் ஒரு 100 நாள் ஓடிட்டு வந்துடுவார். அப்போ நான் சொன்னேன், இது மனசாட்சி இல்லைப்பா, மனசாட்சி கழட்டி வச்சுட்டு தான் சின்ன தயாரிப்பாளர்கள் தான் முன்னுக்கு வரட்டும், அவனை ஏதாவது கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி விடுவோம் அப்படிங்குவார். அப்போது மனிதாபிமானமான ஒரு நபர் இவர். நீங்கள் இந்த ஒரு 2000 வாக்கில் எல்லா படம் ரிலீஸ் ஆகும்போது சிடி வந்துடும். படம் ரிலீஸ் ஆகும்போதே சிடி வந்துடும். இவர் என்ன தடவை பண்ணுவார், 2 சும்மாவில் ஆளை ஏற்றிக்குவார். ஏற்றிட்டு நேராக போலீஸுக்கெல்லாம் போகிறதில்ல, பல வழக்கு அவர் மேலே இருந்தது. இந்த மாதிரி ஒரு தியாகி சினிமா ஃபீல்ட்லேயே இல்லை. நேராக போய் என்ன பண்ணுவார், கைப்பற்றிடுவார். அடிப்படி சண்டையெல்லாம் வரும். அவன் ஆள் வச்சுருப்பான்ல, சிடி ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அங்கே கேமரா அந்த சிடி கம்பெனி எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிட்டு வந்துடுவார். அப்புறம் தான் போலீஸ் போகும். போலீஸ் போனால் அவன் புகார் கொடுப்பான், கம்ப்ளைண்ட். அப்போ போலீஸ் கேட்ப, நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானாங்க, நீ தான் காசு வாங்கிட்டு இருக்க, திருட்டி விசிடி வருவதற்கு ஒரு விங்கு இருக்குது, அந்த விங்கு தானே படம் வாங்குற அப்படிங்குவார். அப்போ அவன் கேஸ் போடுவான். இப்படி பல வழக்கு அவர் மேல் நடந்தது. நேராக எந்த படம் திருட்டு விசிடி எவன் விற்கிறானோ அவன் கடைக்கு நேராக போய் முதல்ல ஒரு 10 கேசட் வாங்குவார், கன்ஃபார்ம் பண்ணிக்குவார் அவனோட ஒரு 500 கேசட் இருக்குன்னு. நேராக ஒரு 10 பேர் 5 பேர் 2 சும்மாவில் போவாங்க. சினிமாவில் வர்ற மாதிரி தான் அத்தனை கேசட்டையும் பறிமுதல் பண்ணிட்டு வந்துடுவார், தெருவில் ஓட்டு உடச்சிட்டு வந்துடுவார். என்ன வயசில்? இப்போ அவர் இறக்கும்போது 85 வயசு, நான் சொல்லுவேன் 25 வருஷத்துக்கு முந்தைய 60 வயசு. இந்த இதுக்கு இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளராக இருந்திருக்கார். உணர்ச்சிகள்னு ஒரு படம் எடுத்தார். எது? உணர்ச்சிகள், நம்ம ஊர் மாரியம்மா அவர் எடுத்த படம். இப்படி நிறைய படம் எடுத்திருக்கார். 1983 தான் இவர் பட தயாரிப்புக்கே வர்றார், அறிமுகம் வர்றார். சுரேஷ் சுலக்ஷனாவை போட்டு
கணேஷ் சினி ஆட்சியில் நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் வட சென்னை ஆட்கள் சினிமாக்குள்ளே வர்றதுக்கு அவர் தான் காரணம். வட சென்னை ஆட்களை சேர்த்தவே மாட்டான் இந்த கோடம்பாக்கத்தில். வட சென்னை ஆட்கள் சினிமாவுக்குள்ளே இவ்வளோ பெரிய டாமினேஷன் பண்ணுவதற்கு ஒரு 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 மேட்டுக்குடி சமூகத்தினுடைய இடமா இருந்து சினிமா. மயிலாப்பூர் மாம்பழம் பார்ட்டி தான் சினிமாவை கையில் வச்சுருந்தாங்க. பாலச்சந்தர் போன்ற பெரும் ஸ்ரீதர், ஏவிஎம் போன்ற பெரும் நிறுவனங்கள் பார்ப்பனர்களை மட்டுமே சினிமாவாக வச்சுருப்போம். பிஆர்ஓ பூரா பார்ப்பனராக தான் இருப்பாங்க. இதை உடைத்து வட சென்னை ஆட்கள் கோடம்பாக்கத்துக்கு வருவதற்கு பாலம் போட்டு கொடுத்தவரே கே ராஜன். பல முறை சொல்லியிருக்கேன். இல்லை, இப்போ அவருடைய இறப்புக்கு என்ன காரணம்? கடன் பட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்னா, இப்போ அவருக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அதுதான் அவருக்கு இப்போ வருமானம். அவர் மனைவி இறந்துட்டாங்க. பெரிய மகன் பிரபு அவரே வச்சு ஒரு படம் எடுத்தார். அதெல்லாம் லாஸ் ஆகி போச்சு. அது பெரிய அளவில் அவருக்கு கை கொடுக்கல. அதன் பிறகு இப்போ என்ன நடந்தது, அவர் மரணத்துக்கு காரணம்னு விசாரித்தா அந்த ஸ்கூலை விற்க சொல்கிறாங்க. அவர் லீஸுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ பெரிய மகன் பிரபு இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணல. அப்பாவோட தான் பாம்பு குரோவில் தங்கியிருக்கார். எனக்கு ஒரு 10 கோடி ரூபா பட்ஜெட் ஒரு படம் எடுத்து ஜெயிச்சே ஆகணுங்கிறார். அப்போ 10 கோடிக்கு பணத்துக்கு எங்கே போனோம்? அந்த ஸ்கூலை விற்கணும். மகள் அவங்க அந்த மாதிரி சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சாப்பிட்றாரு. பாம்பு குரோ ஹோட்டலில் தான் வாசம். 10 வருஷம் ஆச்சு பாம்பு குரோவுக்கு வந்து. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, வீட்டை விட்டு வெளியே வந்து 10 வருஷம் ஆகிப்போச்சு. 10 வருட காலமாக அவர் குடும்பத்தோடு நல்ல தொடர்பில் இருந்தால் சொல்கிறாங்க. காரணம், ஒரு பெரிய சொத்து. அந்த சொத்தை விற்றா பல கோடிக்கு போகும். விற்று எல்லாம் பிரித்து கொடுத்துரு. அவர் அந்த சொத்தை விற்க விரும்பலை. இது பொருளாதார தேவை. அவன் குடும்பம் எல்லாத்துக்குமே இந்த பள்ளிக்கூடத்தை விற்றா எல்லாருக்கும் பல கோடி வரும். இவர் அதை விற்க மறுக்கிறார். ரெண்டாவது, இவருக்கு சர்வேவல் பிரச்சனை. ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 ரூபா வேணும். அவருக்கு மாதம் 3 லட்ச ரூபா வேணும். இந்த 3 லட்ச ரூபா அவருக்கு கார் டிரைவரு, சாப்பாடு, ரூம் வாடகை, பாம்பு குரோ வாடகை ஒரு 3,000 ரூபா இருக்கும். அப்போ இந்த 3,000 போட்டாலே 1 லட்சம் ஆச்சு. டிரைவர் அவர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வேணும். அப்போ 2 லட்ச ரூபாங்கிறது குறைந்தபட்சம் அவருக்கு சர்வேவலுக்கு வேணும். 5 மாதத்துக்கு 10 லட்ச ரூபா வேணும். ஆனால் இவர் ஃபைனான்ஸ் பண்ணது பல படங்கள் எல்லாம் பொட்டிகளை போய் 1 பைசா வர்றதில்லை. கடைசி நேரத்தில் ரொம்ப பொருளாதார ரீதியான சிக்கல் நிறையா. குடும்பம் இவருடைய சொன்னபடி இவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. பேரம்பேத்தி, மருமக எல்லாமே இவரை ஒரு பணம் காய்க்கிற மரமாக எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவரால் அந்த சொத்தை விற்றா கொஞ்ச நாள் அது காணாமல் போயிடும். படம் எடுக்கிறவன் படம் எடுத்தால் 10,000 வேறு செலவு கொடுத்தா காணாமல் போயிடும். இந்த சொத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அவங்க விற்று கேட்குறாங்க. இப்போ இதுக்கு நடுவில் பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டிய தேவை இருந்திருக்கு. ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 லட்ச ரூபா இல்லாமல் பண்ண முடியாது. இதுக்கு கேட்டதுக்கு பத்திரிக்கையாளர் அப்பா இருக்க வரைக்கும் இருந்துட்டு போவோம்ப்பா இப்படி ரொம்ப சலிப்பாக சொல்லியிருக்கார். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இந்த என்கிட்ட அரசியல் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவார். அப்போ அவருடைய கம்பீரம் குலைஞ்சு போயிடுது. அந்த பழைய கம்பீரம் இல்லை. அப்போ என்ன உடம்பு சரியில்லையா இல்லை என்னன்னு கேட்டேன். இல்லை எப்பவும் போல தான் இருக்கேன், நமக்கு என்ன உடம்புக்கு. அப்போது இவர் அதிகமான மன உளைச்சலில் இருந்தார்னு மட்டும் நமக்கு தெரியுது. இன்றைக்கி அந்த டிரைவர் சொல்கிறாரு வாக்கிங் போகணுன்னாரு, இவர் கொண்டு வந்து அடையாரில் விட்டேன். அவர் எப்பவுமே இங்கே தான் வாக்கிங் போவார், எங்கே மெரினா பீச்சில். அடையாருக்கு போயிருக்காரு, போய் நடந்து போயிருக்காரு, திருப்பி நடந்து வந்திருக்காரு. வந்தவர் காரில் ஏற போனவர் டக்குன்னு ஒரு செகண்டில் திருப்பி கார்லேருந்து இறங்குறாரு. இறங்கி போய் நேராக நீங்கள் அந்த தடுப்பு சுவர் மேலே ஏறுறாரு.
பதறி போகிறான் டிரைவர். கண்ணை வைக்கும் நேரத்தில் குதிச்சிருக்கு. அப்போ இந்த அவர் நீங்கள் உயிரா மானமா, இந்த 2 விஷயம்தான் மனிதன் உயிர் வாழ்கிறான். உயிர் முக்கியமா மானம் முக்கியமானா, மானத்தை பெருசாக நினைக்கிறவன் உயிரை பெருசாக நினைக்க மாட்டான். உயிர் தான் பெருசு நினைக்கிறவன் மானத்தை பற்றி நினைக்க மாட்டான். ஆனால் இவர் தன்னுடைய பலவீனத்தை, தன்னுடைய நீங்கள் இப்போ பண பிரச்சனை, பணப்பற்றாக்குறை வந்தாலே அது மானம் போயிடும். இப்போ ஹோட்டல்லையே இப்போ லட்சக்கணக்கான ரூபா பாக்கி, வாடகை பாக்கின்னா நீங்கள் எப்போங்க பணம் கொடுக்குறீங்க? ரூம் பாய் வந்து கேட்டான்னா, மேனேஜர் சார் நீங்கள் மேனேஜர்கிட்ட பேசுங்க, இப்படி சொன்னால் என்ன ஆகும்? அடுத்து ரூம் பூட்டிடுவோம் இல்லையா? இப்போது இது போன்ற செயல்கள் அவருக்கு தொடர ஆரம்பிச்சிருக்கு. குடும்பம் முழுக்க அவருடைய சொல் பேச்சு கேட்பதில்லைன்னு சொல்கிறாங்க. ஒரே காரணம் பணம் வேணும். ஏன் இந்த சொத்தை வச்சுருக்க, ஏன் இந்த வீட்டை வச்சுருக்க, ஏன் இந்த இடத்த வச்சுருக்க, விற்ற பங்கு போயிடுச்சிரு. இப்படி சொல்லுகிற பொழுது ஒரு மனுஷன் எப்பவுமே கஷ்டப்பட்டு ஒரு சொத்தை சேர்த்து இந்த குடும்பம் பூரா அந்த சொத்தை வச்சு வாழும். நாளைக்கு கஷ்டப்படாமல் இருப்பாங்க. வாடகை வருது, பள்ளிக்கூடத்தில் வருமானம் வருது, ஏதோ லீஸுக்கு கொடுத்து அட்வான்ஸ் ஏதோ இருக்குது. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றுட்டிங்கன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்களே. இப்போவுமே இப்போ கஷ்டப்பட்டு ஒரு சொத்தை சேர்த்து வைத்தவர் அந்த சொத்தை விற்கிறதுக்கு கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க. இப்போ அத்தனை பேர் இவருக்கு எதிராக மாறியிருக்காங்க, விற்றே ஆகணும்னு. அப்போ இது ஒரு மன உளைச்சல். இவருடைய சர்வைவலுக்கு மாதம் ஒரு 2 லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் வேணும். அதுக்கும் தட்டுப்பாடு. ஒரு மனிதன் நீங்கள் எந்த சூழலையும் எதை வேணாலும் சமாளிப்பான். ஆனால் தன்னுடைய சுயமரியாதை பாதிக்கப்படுகிற பொழுதுதான், சுயமரியாதை பாதிக்கப்பட்ட பிறகு வாழணுமா. அப்போ அவர் தேர்ந்தெடுக்கிற வழிதான் தற்கொலை. நீங்கள் அவர் காரில் ஏற போனவர் இறங்கி போய் ஒரு நிமிஷம், அந்த டிரைவர் சொல்கிறாரு, ஒரு செகண்டு கையை திட்டம் போட்டால் அவர் தற்கொலை வைக்க முடிவு பண்ணல. ஏதோ தொடர்ச்சியான அழுத்தம் அவருக்கு, மன அழுத்தம். ஒரு நொண்டி தானே ஒரு மனிதன் ஒரு முடிவு எடுக்கிறது. அந்த முடிவு தான் அவரை ரொம்ப நிலைகுலைய வச்சிருக்கு. பட ரீதியாக அவருக்கு நிறைய நட்டங்கள்லாம் கொடுத்துச்சு, கடன்லாம் இருக்குச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. அவர் கடன் பட்டதுக்கு என்ன காரணம்? இது சினிமா தான், வேற ஒன்றும் இல்லை. யாருடைய படங்கள் அதெல்லாம் நினைவு இருக்குங்களா? எனக்கு அது சரியாக தெரியல. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் விநியோகஸ்தராக இருந்திருக்காரு. பட விநியோகஸ்தகர், தயாரிப்பாளர், கதை வசனகர்த்தா, இப்படி பல விஷயம் இருந்திருக்கு. ஆனால் அவருக்கு இந்த ஃபைனான்சியல் ரொம்ப காலத்துக்கு முந்தைய ஒன்றும் பேமெண்ட்டை வரலின்னு சொன்னார். யாருக்கு கொடுத்தாலும் ஒன்றும் பணம் வரல, சின்ன சின்ன பட்ஜெட்டு, ரொம்ப கஷ்டம், ஒன்றும் பெருசாக வரலைன்னு சொன்னார். அப்போது பெரிய பட்ஜெட்டு தான் ஜெயிக்க முடியும், சின்ன பட்ஜெட்லாம் ஜெயிக்கவே முடியாது. நான் பணம் கொடுத்து பூரா எவனுமே படம் எடுத்து ஃபினிஷ் பண்ண முடியல, எப்படி போய் அவனை கேட்குறது, என்ன கேட்குறது? இந்த நிலை வந்தாலே எல்லாம் முடங்கி போயிடும், எல்லாமே முடங்கி போயிடும். அப்புறம் முடங்கின பிறகு யார்கிட்ட போய் பணம் கேட்பீங்க? அப்புறம் ரெண்டாவது, பயில்வானுக்கு அவருக்கும் அடிக்கடி சண்டை வரும். பெண்களை பற்றி ஆபாசமாக பேசாதையா, பாவம் அதுக்கு, அதில் பார்த்தா ஒவ்வொன்று படுற பாடு ரொம்ப கஷ்டப்படுறாங்கய்யா. இப்படி நான் அந்த பிரசாத் எந்நேரம் அந்த பிரசாத் லேபில் தான் இருப்பார். அப்போ நான் அப்படி நண்பர்களோட பிரசாத் லேபுக்கு சில படம் ப்ரொமோஷன் கூப்பிடுவாங்க, போய் போகும்போது இவரை நான் பார்த்து பேசிகிட்டு இருப்பேன். இந்த பயில்வாங்கிட்ட சண்டை பிடிப்பதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு அவரே சொல்லுவார். அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் மனிதாபிமானமாக அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமாக்குள் நடக்கிற அநியாய அக்கிரமங்களை உடனே தட்டி கேட்பார். உடனே, அதாவது பெப்சிக்கு ஆர்கே செல்வமணி தான் தலைவர், எல்லா பஞ்சாயத்து அவருக்கு தான் வரும். இப்படியாங்க அப்படியே ஆணிச்சா போச்சா, இது சரியில்லை, அது சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, அந்த கம்பெனி மூடிட்டான், இந்த கம்பெனி மூடிட்டான், செல்வமணி கேட்கவே மாட்டேங்கிறாருன்னு இவர்கிட்ட புகார் சொல்ல நான் பல முறை பார்த்துருக்கேன். எல்லாம் பிரசாத் எல்லாம் தாழ்வாரத்தில் எல்லாம் நடக்கும். இப்போ இவருடைய இறப்பு அப்படிங்கிறது சினிமா உலகத்துக்கு என்ன சொல்ல வருது? இல்லை, சினிமா உலகத்துக்கு இன்னொரு ராஜனை இந்த சினிமா உலகம் கொடுக்க முடியாது. ஒரு ராஜனை இழந்திருக்கே தவிர
நீங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிறவி கோழைகளாக தான் இருக்கும். பிறவி எங்கே அநியாய அக்கிரமம் நடந்தாலும் யாரும் தட்டியே கேட்க மாட்டாங்க. ஆனால் ராஜனை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமாவை இத்தனை ஆண்டு காலம் ஒரு பெரிய கவச வாகனமாக இருந்தார். சினிமா உலக வரலாற்றில் திருட்டு விசிடி கம்பெனியை அடித்து நொறுக்கினாள் கே ராஜன் தான். சினிமா அதை திருட்டு விசிடியை அதே போல் போலீஸுக்கெல்லாம் போக மாட்டார். திருட்டு விசிடியை நீங்கள் ஒரு பெரிய படையோடு போய் கைப்பற்றி ரோட்டில் போட்டு நெருப்பு வைப்பார். இப்படி ஒரு ஆள் இனிமேல் இந்த சினிமா உலகத்தில் கண்டுபிடிக்க முடியுமா? பர்மா பஜார்லையே தகராறுனா டேய் நானே வட சென்னக்காரன். கம்பீரமான உயரம், அந்த கம்பீரமான குரல். அப்போ இந்த திரைப்படம் துறை சார்ந்த அத்தனை பேருக்கும் அவர் ஒரு பெரிய பாதுகாவலராக இருந்தார். இந்த பாதுகாவலர் நீங்கள் அதாவது பிக் பாஸில் நடிகைகள் ஓவியா, நயன்தாரா நாட்டை கெடுக்கிற ஆளுகளை நேரடியாக சொல்லுவார். அப்படி யாராவது சொல்லுவாங்களா? சீரழிவு கலாச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் போவதற்காக அந்த பிக் பாஸே இதை ஒழிக்கணுமையா? இப்படி ஒரு ஆளை இனிமேல் சொல்லக்கூடிய ஒரு ஆளை கண்டுபிடிக்க முடியுமா? பிக் பாஸ் நடிகைகளை திரைப்படத்துறையிலேருந்தே தூரம் தூக்கி வீசணும். பெட்ரூமுக்குள்ளே கேமரா வைக்கிறது, அதாவது ரெஸ்ட் ரூமை தவிர எல்லா இடத்துலையும் கேமரா வச்சு மக்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க இப்படியே கேட்பார். இதுவா சினிமா? சினிமாவை கெடுத்து குட்டிச்சுவராக்கி விட்டானுங்க இந்த பிக் பாஸ் மூலம். கமலஹாசன் போய் இதுக்கு கோடிக்கணக்கான சம்பளம் வாங்கிட்டு மக்களை கெடுக்கிறாரு. இப்படி எந்த யாராக இருந்தாலும் ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாத்தையுமே நேரடியாக முகத்துக்கு முகம் பார்த்து பேசக்கூடியவர். அதாவது ஐசரி கணேஷ் பலமுறை இவரை நல்ல திரைப்பட பிதா, நீங்கள் ஒரு நல்ல கதை இருந்தால் திரைப்படத்துக்கு நானே ஃபைனான்ஸ் பண்ணுறேன், நீங்கள் படம் எடுக்குன்னு பலமுறை சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த ஐடியா இல்லைன்ட்டு. இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவான். ஆமாம், 100 கோடி இதெல்லாம் ஏன்டா பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லுவார். அப்படிலாம் ஓடிச்சா உங்களுக்கு சம்பளம் வேணும்னா நீங்கள் கதையை விடுவீங்களா? இப்படி எந்த தயாரிப்பாளரும் எந்த விநியோகஸ்தரும் சிறு விநியோகஸ்தர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரும் பாதுகாப்பாக இருந்தார். இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டே போல. கேஆர் கூட சரியான சண்டை தயாரிப்பாளர் சங்கத்தில். சின்ன தயாரிப்பாளர்கள் பாதுகாப்பாக இருங்கய்யா. அந்த நீங்கள் அந்த தமிழில் பேர் வைக்கணும். ஆமாம், அது இதெல்லாமே இவருடைய நீண்ட நாள் கோரிக்கை தான். இங்கே தெலுங்கு பட தயாரிப்பாளர்கள், கன்னட தயாரிப்பாளர்கள், கேரளா தயாரிப்பாளர்கள் தான் தமிழில் படம் எடுங்கப்பா, தமிழ் பேர் வைங்க, தமிழ் சினிமாவுக்கு ஏன் இங்கிலீஷ் பேர் வைக்கிறீங்க, மலையாள பேர் வைக்கிறீங்க, தெலுங்கு டப்பிங் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நபர். இப்படி பேர் வச்சிங்கன்னா இனிமேல் இந்த படத்துக்கு நான் எதிராக இருப்பேன், எதிராக விமர்சனம் பண்ணுவேன், இப்படியே நேரடியாக சொல்லுவார். எந்த படம் அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் சின்ன சின்ன கம்பெனி படம் தயாரித்து பிரசாத் லேபில் ஆடியோ லான்ச் நடந்தால் 100 நாள் ஓடும்பா அந்த படம், அடுத்த படம் நீ எடுப்பேன், இப்படி தான் அவர் வாழ்த்துவார். அப்போ பட தயாரிப்பாளர்கள் சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் படம் நீங்கள் தினத்தந்தியில் விளம்பரம் கொடுக்க வேண்டியதில்லை, தினமலர் விளம்பரம் கொடுக்க வேண்டியதில்லை, யாரை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க? ராஜன் சார், ராஜனை தான். அந்த கம்பீர உண்மையாகவே எனக்கு பெரிய இழப்பு. ஏன்னா ஒரு நல்ல நண்பர். சினிமா பற்றி நான் பத்திரிகை நடந்த காலத்தில் நிறைய ரகசியங்களை சொல்லுவார். தமிழா பத்திரிகை நடந்த காலத்தில் ஆமாம், அப்போது நிறைய தகவல்களை கொட்டுவார். அப்படி இந்த தகவலெல்லாம் பெரிய பிரமிப்பாக இருக்கும். இப்போ அதெல்லாம் சொன்னால் பல பேருக்கு வாழ்க்கை பாதிக்கப்படும். அந்த மாதிரி தகவல்கள்லாம் சொல்லியிருக்கார். இப்போ ராஜனுடைய இழப்பு என்பது இன்னொரு ராஜனை கண்டிப்பாக இந்த சினிமா உலகம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு ராஜன் இத்தனையான 85 வயது ராஜன் ஒரு 25 வயது இளைஞன் எப்படி இந்த சினிமாவை காப்பாற்றுவான், கோடம்பாக்கத்தை காப்பாற்றுவாரோ அதே போல் ராஜன் காப்பாற்றிட்டு இருந்தார். நீங்கள் தமிழ் திரைப்பட ஊழியர்கள் கேரளாவுக்கு போனால்
இவங்க வேலை செய்ய விட மாட்டோம், அவங்க தான் வேலை செய்வாங்க. ம். ஆந்திராவுக்கு போனால் ஆந்திரா ஸ்டெண்ட் யூனியன்லேருந்து தான் ஆளுகளை போடணும். தமிழ் படம் எடுக்கிறது ஆந்திராவில் எடுப்பான். தமிழ் சண்டை காட்சிக்கு தெலுங்கு சண்டை பயிற்சியாளர்கள் தான் ஸ்டெண்ட் யூனியனில் தான் போடணும். ம். தமிழ்நாட்டு சண்டை பயிற்சியாளர் போனால் வேடிக்கை பார்த்து சும்மா தான் உட்காந்துருக்கும். ம். இதெல்லாம் அவர் கண்டிச்சார். ம். நிறைய தெலுங்கு படம் டப்பிங் இங்கே எடுக்கிறீங்க, எங்கள் ஆளுகள் படம் நீங்களே ஆளுகள் கொண்டு வந்து போட்டிருக்கீங்க, எங்கள் ஆளுகளுக்கு வேலை இல்லை, இது அநியாய அக்கிரமம். இதுக்கு பிறகு தான் இப்போ தென்னிந்திய திரைப்பட நடிகர்னு பேர் வச்சதை எதிர்த்தார். அப்புறம் தான் பாரதி ராஜா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் நடிகர் சங்கன்னு ஆரம்பிச்சது. தென்னிந்தியா சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கன்னடத்தில் போய் படம் எடுக்க போனால் அங்கே இருக்கிற தொழில்நுட்ப ஆட்கள் தான் வேலை செய்வோம். நம்மளால் சும்மா உட்காந்துருப்போம். நம்மளால் வேலை செஞ்சு அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். எங்கே? பெங்களூரில், கேரளாவில், ஆந்திராவில். இதெல்லாம் கடுமையாக எதிர்த்தவர் ராஜன். இப்போ ராஜன் வந்து ஒரு விநியோகஸ்தகர், தயாரிப்பாளர், இப்படி பல ரூபங்களில் பார்த்தாலும் அவர் ஒரு நல்ல திரைப்பட போராளி. இந்த போராளியினுடைய இழப்பு தான் பெரும் இழப்பு. இதில் ஜி வெங்கடேசனும் தற்கொலை பண்ணி தான் இருந்தார். இப்படி பல பேர். அதுக்கு என்ன காரணம்னா திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு ஒற்றுமையாக இல்லை. இது தனித்தனியாக அவர்களுக்கு பிரச்சனை வந்து அவர்கள் பார்த்துக்கொள்வது. கேரளாவில் ஒற்றுமையாக இருக்காங்க, ஆந்திராவில் ஒற்றுமை, கர்நாடகாவில் ஒற்றுமை. உதாரணத்துக்கு ராஜகுமாரை வீரப்பன் பிடிச்சிட்டு வந்துட்டான். கர்நாடகா திரைப்பட உலகமே ஒன்று திரண்டு இருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு அசட்டு ராஜகுமார். அதனால் பர்வதமாக கூப்பிட்டு திரைப்பட அந்த தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கத்தை கூப்பிட்டு எத்தனை கோடி வேணால் தர்றப்பா, என் புருஷன் எப்படியாவது காப்பாற்றி கொடுன்னு சொன்ன பிறகு 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொண்டு வீரப்பட்ட கொடுப்பதற்காக அந்த பணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஏதாவது நடந்திருந்தா கேட்கவே நாதி இருக்கு. ராஜனுடைய இழப்பு உண்மையாகவே தமிழ் திரைப்பட உலகத்தை தாண்டி ஒரு தமிழ் தேசிய அடையாளம். நீங்கள் எல்லா திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் கேரளாவில் பிடிச்சிட்டு வருவான், ஆந்திராவில் கதாநாயகிகள் பிடிச்சிட்டு வருவான், கர்நாடகாவில் கதாநாயகிகள் பிடிச்சிட்டு வருவான். ஆனால் அவர் சொல்லு, தமிழச்சிகள் அந்த வாய்ப்பு கொடுங்கப்பா. நீங்கள் அந்த பிஆர்ஓக்கள் தான் திட்டமிட்டு இதை தடுக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நீங்களாம் பதில் சொல்லணும், காலம் வரும். எல்லாம் இந்த மௌனம் ரவி போன்ற இந்த பார்ப்பன பிஆர்ஓக்கள் பூராமே தமிழச்சியை நடிக்கையே ஆக்க மாட்டான், பாடகி தமிழச்சியாக இருக்க மாட்டான். அவர் ஏன்டா காமெடி நடிகர் கூட கவுண்டமணி செந்திலை தாண்டி அடுத்து வந்த பூரா தமிழனே இல்லையேன்னு சொல்லுவார். கோவை சரளா மனோரமா பின்னாடி கேரளாவிலேருந்து ஒரு காமெடி நடிகை வரணுமா, தமிழச்சியே கிடைக்கலைங்குவார். இதெல்லாம் அவரை பார்த்து எல்லாம் பயப்படுவான். அவர் நின்னால தாண்டி போயிடுவான், இல்லை வடக்க போவான், தெற்க போவான், ஏதாவது மம்பளுத்து கேட்பார், ஏப்பா இப்படி இருக்குன்னு கேட்பார். இந்த மாதிரி ஒரு உணர்வுள்ள ஒரு மனிதன். உண்மையாகவே வரலாறு ரொம்ப கடினமானது. அதுவும் கூவம் ஆற்றுல குதித்து இறந்துருக்காருன்னா எந்த அளவுக்கு அவருடைய மன அழுத்தம் இருந்திருக்கும் என்பது நம்ம உண்மையாக வேதனைப்படணும். அவருடைய ஆன்மா நீங்கள் சாந்தி அடைய வேண்டும். அவருக்கு கண்டிப்பாக இந்த திரைப்பட உலகம் கே ராஜன் விருதுன்னு ஒரு விருது அறிவிக்கணும். ஒரு நல்ல தமிழ் திரைப்படம் மக்களை சென்றடைந்தால் அந்த படத்துக்கு கே ராஜன் விருதுன்னு கொடுக்கணும். ஏன்னா அந்த வயசுலேயும் சட்டம் ஒழுங்கை எல்லாம் தாண்டி திருட்டு விசிடி ஒழிப்பு என்றால் எத்தனை வழக்கு, எத்தனை எரிப்பு, திருட்டு விசிடி தெருவில் போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்த வழக்கெல்லாம் அவர் மேலே இருந்தது. இப்படி ஒரு மனிதன் இனிமேல் திரைப்பட உலகத்தை காப்பாற்றுவதற்கோ திரைப்பட உலகத்துக்கோ வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் ராஜன் விருதுன்னு ஒரு விருதை அறிவிக்கணும்னு என்னுடைய விருப்பம். சரிங்க, கருத்துக்கின்றதுக்கு நன்றி, வணக்கம்.
Meriba Paneer Soda. I trust Meriba.